வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பிப்ரவரி மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். 2026 ஒரு முக்கியமான தகவல் இந்த வீடியோட எண்டில் நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். பிப்ரவரி மாதம் ட்ராவல் பிளானில் உள்ளவங்க ஜான்லேயே எண்ட் ஆஃப் ஜானில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குளோபலாக உலகத்தில் இருக்கிற நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. மெயினாக இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோட எண்டில் நான் அதை பற்றி சில டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுபடி உங்கள் பிளான்லாம் நீங்கள் ஸ்கெடியூல் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது வகையில் அது உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜென்யூனாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ராசி லக்னத்துடைய காம்போடு தான் பார்க்குறோம். அதுவும் வீடியோட எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம தெளிவாக பிப்ரவரி 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். மேஷராசி 2026 பிப்ரவரி மாதம் மேஷராசி எப்படிப்பட்ட பலன் இருக்குது ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். சனி 12th ஹவுஸில் இருக்கார், நம்ம இல்லைன்னு சொல்ல. பட் மேஷத்துக்கு எல்லா ஒரு காம்பினேஷன் சொல்லுவோம் இல்லையா, எல்லா கிரகங்களுடைய இந்த காம்பினேஷன் உங்களுக்கு மகரம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மகரமில் தான் இந்த பிப்ரவரி மாதம் முதல் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு சூரியன், அங்கே செவ்வாய், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சூரியன், இது மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்துங்க. 2 வீடியோ எல்லோரும் பார்க்க வேண்டியது தான் புரியும். அதை நான் வீடியோட எண்ணிலையும் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம சூரியன் உங்களுக்கு செவ்வாய், புதன், சுக்கிரன், ஸோ மர்க்குரி, வீனஸ், சன் அண்டு மார்ஸ் ஆல்டுகெதர் இந்த 4 கிரக கூட்டணியாக மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மகரமில் 10வது இடத்துல எல்லா பொசிஷனில் இருக்குது, தயாராக இருக்குது. இதுதான் வேலை நிமித்தம், அது சம்பந்தப்பட்ட முயற்சி, அது சம்பந்தப்பட்ட மாற்றம், அதுக்கு ஒரு தகுதியான கிரக அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றா ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் 4th February புதன் மூவ் பண்ணுறாரு. அவர் ஒரு முக்கியமான ஒரு பிளானட்டாக இல்லை வச்சுக்கலாம். சுக்ரன் 6th அவர் மூவ் பண்ணுவார். ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ராகு கும்பத்தில் இருக்குது. ஸோ சுக்ரனுக்கு அடுத்து சூரியன் 13th February அவர் மூவ் பண்ணுவார். அடுத்தது மார்ச் 23rd February. இப்படி ஒன்றா அந்த ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் உங்களுக்கு 2026 February நடக்கக்கூடிய மாற்றங்கள். சனி ரிமைன்ஸ் அதே இடத்துல அப்படியே தான் இருப்பார், 12th ஹவுஸில் வேறே ஸ்தானத்தில். இந்த பக்கம் குரு 3rd ஹவுஸில். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ராகுவோடு சேர்ற இந்த கோள்கள் மேஷத்துக்கு ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஜனவரியில் நீங்கள் சேஞ்சஸை பண்ணியிருக்கீங்க, இல்லை பிப்ரவரி ஒரு 4 or 5th of February சேஞ்சஸை பண்ணியிருக்கீங்கன்னா வெல் அண்ட் குட். அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் செய்ய விரும்புகிறவங்க, இடம் மாற்றம் செய்ய விரும்புகிறவங்க, பயணம் செய்ய விரும்புகிறவங்க, ஒரு புதிய முயற்சி செய்ய விரும்புகிற நல்லா உங்கள் பர்த் சார்ட்டை யோசித்து செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ராகுவோடு சேரக்கூடிய இந்த கோள்கள் வெறும் நன்மை செஞ்சிடும், நல்லது மட்டும் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பர்த் சார்ட்டில் ராகு யோகமாக இருந்தால் பயங்கரமான நன்மையை செய்யும். அது ராகு ஒருவேளை பர்த் சார்ட்டை தோஷம் அடைஞ்சிட்டாரு, அது ஸ்கோர் இல்லை, நெகட்டிவாக வேலை செய்ய போகிறாரு அப்படின்னா அப்போ இது உங்களுக்கு அட்வர்ஸாக வேலை செய்யும். ஸோ இந்த காம்பினேஷனோட நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டோட லக்னம் அண்டு அதை கம்பைன் பண்ணி பார்த்து புரிஞ்சிங்க. நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ மெயினாக நம்ம கரியர் அண்ட் ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேருக்கு சடனாக சேஞ்சஸ் வருது, சில பேருக்கு ஃபோர்ஸ் டு குவிட் த ஜாப், வேறு ஒரு ஜாப், இல்லைனா ஃபோர்ஸ் டு அந்த பொசிஷன்லேருந்து வேறு ஒரு பொசிஷன் மாறுறது, லொக்கேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதிரடியாக மாறக்கூடிய நிலைமை நம்ம 2026 February மாதத்தில் பார்க்க முடியுது மேஷத்துக்கு. எல்லாமே தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, பிஸ்னஸ், குறிப்பாக குளோபலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறவங்க இதில் அந்த மாற்றங்கள், அந்த முயற்சிகள், அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் இதெல்லாம் திடீரென்று மாறும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது உங்கள் கரியர் அண்ட் ப்ரொஃபஷன். பட் ஒரு சேஃப் சைடு, ஏதாவது ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாமா, இல்லை ரொம்ப சேஃபாக பொலைட்டாக சிம்பிளாக அழகாக போயிடலாமா, இல்லை ஏதாவது நம்ம ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணலாமா, பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணலாமான்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், 2nd ரவுண்டு 7 சனி நடக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த டிரான்சிஷன் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டு இட் வில் டெஸ்ட் யூ, உங்களை சோதிக்கும். 3rd ரவுண்டு உள்ள உங்களுக்கு ஹெல்த், எமோஷன்ஸ்,
அந்த சிச்சுவேஷன் எல்லாமே கொஞ்சம் அன்பிளான்டாக தெரியும். இதுதான் நீங்கள் புரிதலோட செகண்ட் ரவுண்டு உள்ளவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்டெப் கொஞ்சமாக அது ஃபார்வர்டில் கொண்டு போகுது. ஸோ இந்த புரிதலோடு நீங்கள் வந்து அதை அணுகுமுறை செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஸோ கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் அண்ட் மணி, இன்கம் இது மாதிரி எல்லா விஷயத்தையும் மேஷத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து பதமாக போங்க. ஏன்னா ஜனவரி உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருந்தது. ஃபெப்ரவரியில் அந்த 6th of February 1 by 1 ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகுது. இது 20% ஆளுங்களுக்கு பயங்கரமான பூம் கொடுக்கும். 80% ஆளுங்களுக்கு இந்த மேஷத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆல்ரெடி சனி 12th ஹவுஸ்லையும் குரு 3rd ஹவுஸ்லையும் இருக்கிறதுனால இந்த டிரான்சிஷன் எல்லாமே ராகுவோட சேரும்பொழுது திடீரென்று நிறைய மாற்றங்களை வேகமாக கொண்டு வரும். கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அது அவங்க பர்த் சார்ட்டை பொறுத்து தசாபுக்தி வலுவாக இருந்தால் கவலை இல்லை. ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் பெருசாக வாய்ப்பு தெரியல. ஸோ ஃபேமிலி லைஃப் வந்து ஒரு ஆஸ் இட் இஸ் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா மெயின்டைன் பண்ணுங்கள். சில பேருக்கு சில குழப்பம், சில வருத்தம் இருக்குது அப்படின்னா அதை வந்து பெருசுப்படுத்தாதீங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் வரைக்கும் போய் ஃபிக்ஸ் ஆகுமா, அதுக்குண்டான நல்ல ஒரு நேரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படி ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. ஏன்னா குரு பலன் அப்படிங்கிறது பெருசாக வரல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி வந்து மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குது, கண்டிப்பாக வந்து பல பேர் பல விதமாக உங்களை குழப்புவாங்க. நீங்கள் வந்து இதை படித்தா நல்லாயிருக்கும், ஃப்யூச்சரில் இந்த காலேஜ் போனால் நல்லாயிருக்கும், இந்த யூனிவர்சிட்டியில் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த கண்ட்ரியில் போனால் நல்லாயிருக்கும், எஜுகேஷன் லோன் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லைனா சிம்பிளாக லோக்கல்லையே பண்ணால் நல்லாயிருக்கும். இப்படி பல பேர் பல விதமாக உங்களை குழப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் இது. ஸோ குழப்பத்தை நம்ம தவிர்க்கணும்னா கண்டிப்பாக அதோடைய எக்ஸ்பர்ட் யார், ஒரு வெல்விஷர் யார், ஒரு எக்ஸ்பர்ட் யார், அந்த மாஸ்டர் யார், ஸோ அந்த ஒரு சுப்ரீம் நாலேஜ் யாருக்கு இருக்குது, நீங்கள் அவங்கள சரியாக ஐடென்டிஃபை பண்ணால் அவங்ககிட்ட அந்த அட்வைஸை கேட்டால் அது கரெக்டாக நடக்கும். ஸோ அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த குழப்பத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரிப்பரேஷன் வந்து எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் பண்ணாலும் கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் முடிச்சிட்டேன், நான் படிச்சுட்டேன், நான் வந்து எல்லாமே ஒரு கோத்ரூ பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஓகே ஒன் மோர் டைம் நான் ட்ரை பண்ணுறேன், ஒன் மோர் டைம் ஒரு கிளான்ஸ் நான் பார்க்குறேன்னு நினைக்கிறது குட் ஐடியா. பெண்கள், இல்லத்தரசிகள், உங்களுக்கு நான் வந்து 2026 February சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, நிச்சயமாக பயங்கரமான ஒரு குழப்பமான மனநிலைக்கு வருவீங்க. குழப்பம் வந்தால் தான் தெளிவு வரும், புயல் அடித்தா தான் அமைதி வரும். ஸோ அந்த குழப்பம் வந்து இப்போ வரப்போகுது உங்களுக்கு. அதுலேருந்து நீங்கள் தெளிவாக ஒரு முடிவை எடுக்கணும். அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முதல்ல உங்களுடைய திடகாத்திரமான மனநிலை நல்லா இருக்கணும். ப்ளஸ் அந்த தெளிவு ஞானம் வந்து அடையிறதுக்கு கடவுளுடைய பிரார்த்தனை, பக்தி அது உங்களுக்கு உதவி செய்யும். நல்ல மனிதர்களுடைய நட்பு இந்த முறை உங்களை காப்பாற்றும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2026 February நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக கொஞ்சம் அமைதியாக ஒவ்வொரு முடிவையும் எடுங்க. ஒரு வேகத்தை காட்டுறதை விட இந்த முறை நீங்கள் ஒரு விவேகமாக சிந்தித்து ஒரு முடிவு எடுக்கிறது உங்களுக்கு நன்மையில் போய் முடியும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இந்த மந்த் வருது உங்களுக்கு. அடுத்தது நம்ம பார்க்குறது ஹெல்த், ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் வந்து என்னென்னா சனி 12th ஹவுஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பயணம் பண்ணுறவங்க அந்த ட்ராவல் வந்து நீங்கள் செல்ஃப் டிரைவிங் காராக இருக்கட்டும், இல்லை 2 வீலராக இருக்கட்டும், ஈவன் சைக்கிளில் நீங்கள் போனாலும் சரி, இல்லை நீங்கள் ஆட்டோ ஓட்டினாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக இருங்க, வாகனத்தில் சேஃபாக இருங்க. இந்த படி ஏறுவது, ஸோ வீட்டுக்குள்ளே ஸ்டேர்ஸ் இருக்குது, இல்லை வெளில ஸ்டெப்ஸ் இருக்குது, எங்கே இருந்தாலும் நீங்கள் படி ஏறுறீங்க இறங்குறீங்க, கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. கண்டிப்பாக ஷூஸ் வேர் பண்ணிங்க. உங்கள் கால் பகுதிகளை பாதுகாப்பாக வச்சிங்க. ஏன்னா சனி 12th ஹவுஸில் இருக்கார். அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா மாதமும் சொல்கிறேன். காரணம் என்ன, மேஷ ராசி அந்த 12th ஹவுஸில் சனி இருக்காருன்னா உங்களை சோதிக்க வந்திருக்கார். நீங்கள் இடம் கொடுத்தா உங்களை அதிகமாக சோதிப்பார். நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா உங்கள் சோதனையிலேருந்து நீங்கள் அழகாக கடந்து வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ மொத்தத்தில் இந்த மேஷம் 2026 February இன்னும் நல்லா இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் அப்படி சொல்ல மாட்டேன். எல்லா மாதமும் எல்லா நாட்களும் கடவுள் நம்ம கொடுக்குற ஒரு வாய்ப்பு. சில சமயத்தில் நம்ம கற்றுப்போம், சில சமயத்தில் நம்ம வெற்றியை மற்றவங்களோட ஷேர் பண்ணுறோம், சில சமயத்தில் நமக்கு வந்து மகிழ்ச்சியான தருணமாக அது அமையுது. இப்போ உங்களுக்கு 2026 February பொறுத்த வரைக்கும் ஏதோ ஆல் ஆஃப் சடனாக உங்களுக்கு எதிர்பார்க்காத மாற்றங்களை கொண்டு வந்துடும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன், யூகிக்கிறேன். ஏன்னா ராகுவோடு சேரக்கூடிய சுக்கிரன் குடும்பத்தை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, ராகுவோடே சேரக்கூடிய புதன் உங்களுடைய அறிவு, உங்களுடைய கல்வியை பற்றினது,
ராகுவோடு சேரக்கூடிய சூரியன் உங்கள் பதவி அதிகாரத்தை பற்றின விஷயங்கள். அதே ராகுவோடு சேரக்கூடிய செவ்வாய் 23rd February அவர் இணைவர். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 கிரகம் ஒன்றா இருக்கும். சந்திரன் வேறு இடையில 13th to அந்த 17th ஒன்றாவே இருப்பார் எல்லாரோடையும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் இருக்குது. முடிவுகள் மாற்றங்கள் திடீர்னு நடக்கிற மாதிரி தெரியுது. சிந்தித்து நிதானமாக என்ன நடக்குதுன்னு பொறுமையாக அதை அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எமோஷன் ஆகாமல் நல்லா சிந்தித்து முடிவெடுங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசி மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் லக்னத்துக்கும் அந்த ராசியோடைய பலனை பார்த்துருங்க. மேஷம் அப்படின்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷபம் அப்படின்னா ரிஷப ராசி ரிஷப லக்னம். அதாவது நீங்கள் ரிஷப லக்னத்தை சேர்ந்தீங்கன்னா ரிஷப ராசியோட பலனை பார்த்து புரிஞ்சிங்க. லக்ன அடிப்படையில் தான் உங்களுடைய விதி வேலை செய்யும். அதை பேஸ் பண்ணி தான் தசாபுத்தி கால்குலேஷன் எல்லாமே வேலை செய்யும். ராசி என்பது பியூர்லி உங்கள் எமோஷன்ஸ், உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய ஃபிசிக்கல் கேர், அதாவது உங்கள் உடலால் ஏற்படக்கூடிய பலன்கள். உடலில் நோய் வந்திருக்கு, வருத்தம் வந்திருக்கு, இந்த உடல் என்ன அனுபவிக்க போகுது, மனசு எப்படி இருக்குது, இதெல்லாம் உங்கள் ராசி சம்மந்தப்பட்டது. உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய உயிர். சில பேருக்கு ராசி வந்து டாமினேட் பண்ணுற லக்னத்தை விட அது அவங்க பர்த் சார்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எல்லோரும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை முதல்ல பார்த்துங்க. ஹாரோஸ்கோப் சர்வீசஸ் அண்ட் அதர் சர்வீசஸ், நியூமராலஜி, வாஸ்து, ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வாய்ஸ் கிளிப் சர்வீஸ்லேருந்து எல்லாமே, மேரேஜ் மேட்சிங், இதெல்லாம் எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போட்டிங்கன்னா வந்துடும். அண்ட் எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களோட டீம் நம்பர்ஸ். அதெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் ஜெனியூனாக உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து சில விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன். 2026 பொறுத்தவரைக்கும் நான் ட்ராவல் பற்றி நிறைய விஷயம் சொன்னேன். இப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து குளோபலாக நம்ம வந்து பார்க்கும்போது 2026 உலகளாவிய மாற்றங்கள் அப்படின்றத சிலது அப்சர்வ் பண்ணியிருக்கோம். 2026 என்ன நடக்க போகுது அப்படின்னா, முதல்ல வந்து புதன் வந்து உங்களுக்கு ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆவார். February 4th of February புதன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிட்டார்னா, இது வந்து கல்வி, இந்த ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு அதிரடியான மாற்றத்தை திடீர்னு கொண்டு வர போகிறாருன்னு அர்த்தம். ராகுவோடு சேரும்போது வெறும் நன்மை மட்டும் தான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. தீமையும் நடக்கலாம், நன்மையும் நடக்கலாம். அது அவங்களுடைய அந்த நாட்டுடைய அது சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட அவங்களுடைய அந்த பாலிசி ரிலேட்டடாக இருக்குது. இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ராகு யோகக்காரனாக இருக்கிறவங்களுக்குலாம் ஃபேவராக வரப்போகுது. யோகக்காரனாக இல்லாத போது அது அன்ஃபேவராக வரப்போகுதுன்றது தான் இங்கே பாயிண்ட் பண்ணுறேன் நான். அது பர்த் சார்ட்டை பார்த்தா தான் தெரியும். அடுத்தது வந்து சுக்ரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகிறார் 6th of February. ஸோ சுக்ரன் தான் வந்து வேர்ல்டு வைட் ட்ராவல், இப்போ வந்து ஒரு டூர், ஃபன், என்டர்டெயின்மெண்ட், மீடியா சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்டது. அதுக்கடுத்து சுக்ரன் ராகு அப்படின்னு வந்துட்டாக்கா நமக்கு வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. சுக்ரன் ராகு வந்து வெல்த்து, மணி, சடன் லக்கு, சடன் ஜாக்பாட், டைமண்ட்ஸ் ரிலேட்டடு, குறிப்பாக பெண்கள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சுக்ரன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறதுனால இந்த மாதிரி இந்த February இருக்குது. இதுவும் நான் உங்களுக்கு அலர்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து சூரியன் வந்து பவர் அண்ட் நாலேஜ். ஸோ பவர்ஃபுல் பீப்புள் லைக் வந்து ஒரு நாட்டுடைய தலைமை, ஒரு நாட்டுடைய தலைவர் அப்படின்னு சொன்னால் அது சூரியன் சம்மந்தப்பட்டது. அது வந்து எக்ஸாக்டாக 13th February சூரியன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போது. அதுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் சனி பொசிஷன் எடுத்திருக்கு. ஆல்ரெடி சிம்மமில் கேது இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது குளோபலாகவே ஏதோ சில கோபதாபங்கள், சில 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 என்ன சொல்லுவாங்க, அந்த கோபத்தை வரக்கூடிய பிரச்சனைகள், கொஞ்சம் குழப்பங்கள், ஈகோ, இரு நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு போராட்டம், ஒரு போர் மாதிரி, ஒரு சண்டை, சச்சரவுகள், ஈகோ, நான் தான் பவர்ஃபுல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நிறைய தெரியுது. ஸோ அதனால் குளோபலாக ஒரு நாடை விட்டு வேறு நாடு ஜாபுக்காக, டூருக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். அடுத்த விஷயம் மார்ஸ், செவ்வாய் வந்து 23rd February அவரும் போய் ஆட் ஆகிடுவார். இடையில சந்திரன் ஆட் ஆகிருப்பாருங்க 13th to 17th. அகைன் 23rd செவ்வாய். இப்போ என்னென்னா சூரியன், புதன், சுக்ரன், செவ்வாய், ராகு. ஸோ இப்படி அந்த 5 planet கன்ஜெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கும்போது அது செவ்வாய் நம்ம எடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து இராணுவம், செவ்வாய் தான் மருத்துவர்கள். ஸோ சூரியன்னா உங்களுக்கு வந்து பவர்ஃபுல் பீப்புள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னு எடுத்துக்கலாம். செவ்வாய்னா இராணுவம் எடுத்துக்கலாம், காவல் எடுத்துக்கலாம், மருத்துவம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது February மாதம் உலகம் முழுக்கவே ஏதோ நிறைய பாலிசிஸில் வந்து சேஞ்சஸ் வரலாம். குளோபலாக நிறைய விஷயங்கள் அதிரடியாக மாறலாம். ஏற்ற இறக்கங்கள் சடனாக வந்து கரன்சியில் கூட சில ஏற்ற இறக்கங்கள் தெரியலாம். அதில் கோல்டும் ஒரு முக்கியமான இடத்த பெறப்போகுது. சந்திரனா சில்வரும் இடம் பெறப்போகுது. ஸ்டாக் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் என்ன வேணால் குளோபலாக சடனாக சேஞ்சஸ் ஆகுது. ஒரு பக்கம் ஒரு வீக்கம் மாதிரி அப்படியே பூம் ஆகிற மாதிரி தெரியும். ஒரு பக்கம் அது அதிரடியாக கீழே நிறைய விஷயங்கள் குறையிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு 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 ஈகோவோட, ஒரு பவர்ஃபுல் பீப்புளோடைய
ஒரு போராட்டம், சச்சரவுகள், நானா நீயாங்கிற ஒரு கிளாஷ் அந்த மாதிரி நிறைய தெரியறதுனால உலகம் முழுக்க இருக்கிறவங்க உங்களுடைய திட்டங்களை கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி பொறுமையாக ரிலாக்ஸாக அது பண்ணணுன்றதுக்காக நான் இதை வந்து வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் இந்த தசாபுக்தி நல்லா இருக்குது, நேரம் நல்லா இருக்குன்னா நத்திங் டு வரி. யாருக்கெல்லாம் ஒருவேளை அந்த காலம் நேரம் ஒரு ராசியோடைய பலனில் சாட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கு, பர்த் சார்ட்லேயே அந்த 8th ஹவுஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, பர்த் சார்ட்லேயே ஃபைனான்ஷியல் ஏரியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஸோ பர்த் சார்ட்லேயே வந்து சில புக்திகள் இப்போ நல்லா நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது யாரையும் வந்து பயன்படுத்துறதுக்கோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வந்து ஏதாவது ஒரு கவலையை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. நடக்கக்கூடிய டிரான்சிஷனில் நான் அப்சர்வ் பண்ணதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது நம்பிக்கை உடையவர்கள், இதை பற்றின புரிதல் உடையவங்க அதை வந்து பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுங்க. இதில் நம்பிக்கையும் இல்லை, புரிதல் இல்லை, அதை பற்றி பெருசாக இது இல்லைன்னா விட்டுடுங்க, அதை ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க. ஸோ எனக்கு தோணியதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டோட்டல் வீடியோலேயே நான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிப்ரவரி மாதம் ஒன்று என்னால் செய்ய முடிஞ்சது, நான் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஒரு அமைதியும் ஒரு சமாதானமும் ஒரு கருணையும் ஏற்படணும். இந்த உலகம் அமைதியாக இருக்கணும். ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கை அவங்கள காப்பாற்றணும். வாழ்த்துக்கள்.